ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 தமிழில் வெளியான சைத்ரா மூவியோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஜெனித்குமார் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் யாஷிகா ஆனந்த், சாக்ஷி மகேந்திரா இந்த மாதிரி பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஒரு ஹாரர் மூவியாக வந்து எடுத்திருக்காங்க. பேய் படமாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து யாஷிகா ஆனந்த் வந்து ஒரு மனநலம் வந்து பாதிக்கப்பட்டு அவரை வந்து வீட்லேயே அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா அடிக்கடி மேலே மொட்டை மாலை அடி போயிட்டு சாவரன்னு சொல்லி குதித்துலாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்னமான ஒரு பேய் இருந்துச்சுரா எந்த மாதிரின்றது தான் ஃபுல்லாக கதையாக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்லி பிஜிஎம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதேமாரி கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் இவங்க எடுத்த மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பூவரான குவாலிட்டினே வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த படம் வெரி லோ குவாலிட்டியாக எடுத்திருக்காங்க. ஸோ கேமரா ஒர்க் வந்து சரியில்லை. அதேமாரி டப்பிங் வாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தா டப்பான காணும் அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க. கேஷுவலாக ஒரு ஷார்ட் ஃபில்மாக ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு மூவி கண்டென்ட்டுக்கான ஒரு ஃபீலிங்கே வரல. ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டென்ட் வைஸ் வந்து பார்த்தா கதை ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. வேறு யாருன்னா எடுத்திருந்தால் ஓரளவுக்கு நல்ல த்ரில்லிங்காக வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துலேயும் ஒரு சில த்ரில்லிங் ஒரு பயமுறுத்துகிற காட்சி இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் சீன் ஒன்றும் கிடையாதுன்றதான் சொல்லலாம். அதேமாரி வந்து பார்த்தா இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து பேயாக மாறுறாங்க. அதான் வந்து ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்லாம் பக்காவாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. அந்த 3 வருஷமாக அவங்க வந்து பார்த்தா திரும்ப உயிரோட வந்து அவங்க சத்ததே அவங்களுக்கு தெரியாமல் உயிரோட வந்து எல்லாருக்கையுமே வந்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தா செத்தும் உயிரோட வந்து அந்த கதையை வந்து பார்த்தா கொண்டு போகிறாங்க. இந்த கதை முடிக்க சொல்ல கண்டிப்பாக அந்த நடித்தவங்க ஒருத்தரோட உயிரோடு இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து இறந்து போயிடுவாங்க. இதான் வந்து ஃபுல் ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ பார்க்குற நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே வந்து சொல்லலாம். ஏன்னா ரொம்ப போராக லேக்கிங்காக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் த்ரில்லராக கொண்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஹாரர் மூவிலாம் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் பாருங்கள். பட் இருந்தாலும் இது ஒரு லோ குவாலிட்டி மூவி தான். பல்ல கடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கொடுமையாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ரிவ்யூவில் பற்றி சொல்லியாச்சு. இது வந்து பார்த்தா ஒரு முக்கியமான மூவி தான். உங்களுக்கு பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் இந்த படத்தோட முழு திரை விமர்சனம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். முழுமையாக வந்து ஸோ இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து தெரிவிங்க.